அதிமுக ஆட்சி காலத்தில் கேங்மேன் பணியாளர்கள் 10,000 பேர் எடுக்கப்பட்டது தவிர பெரிய இல்லை. 26, 27 என்ற நிதியாண்டில் ஒரு 15,058 பணி நியமனங்கள் எடுக்கப்படும். அதில் 12,500 கள உதவியாளர் மல்டிபர்பஸ், அப்புறம் ஏஇடிஏ டெஸ்டர் கெமிக்கல் அப்படின்ற பணிகள் எல்லாம் ஆல் டுகெதர் சேர்த்து 15,058. 3 கோடி ஸ்மார்ட் மீட்டரை ஃபிக்ஸ் பண்ணுவோம் என்று சொன்னால் ஸ்மார்ட் மீட்டர் பொருத்துவதே டோடெக்ஸ் மெத்தடில் தனியார் மையம் தான். எஸ்டி கன்சியூமருக்கு மட்டும்தான் ஸ்மார்ட் மீட்டர், மற்ற யாருக்கும் பொருத்தப்பட மாட்டாது. இப்பொழுது பொறுத்துக்கின்ற ஐடியா எங்களது அரசுக்கு இல்லை என்று மின்துறை அமைச்சர் நிர்மல்குமார் சொல்லியிருக்கிறார். ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு தனியார் மய பாதையில் தமிழக அரசு செல்லாது. அனைவருக்கும் வணக்கம். மின்னோடு மத்திய அமைப்பின் யூடியூப் சேனல் மின்கேதர் யூடியூப் சேனல். நமது சேனலை நமது தோழர்கள், நிர்வாகிகள், செயற்குழு உறுப்பினர்கள், மாற்று சங்கத்தை தோழர்கள் சார்ந்த அனைவரும் பார்க்க வேண்டும், பகிர வேண்டும், குறிப்பாக கமெண்ட் பண்ண வேண்டும் என்று உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோ மின்சார வாரியத்தில் புதிய பணி நியமனங்கள் எதனால் எடுக்கப்பட்டது, அந்த எடுக்கப்பட்டதுடைய முக்கியமான காரணிகள் என்ன என்பதை விளக்குகின்ற வீடியோ இது. இதற்கு முன்பாக 2021 2026 வரை திமுக ஆட்சி காலத்தில் ஒரு பெரியதாக பணி நியமனங்கள் எடுக்கப்படவில்லை. நீதிமன்ற வழக்குகள் தொடர்பாக அப்படியே ஒரு 10, 20, 50, 100 வந்திருக்குமே தவிர, பேக்லாக் வேக்கன்சி என்ற வகையில் வந்திருக்குமே தவிர, ஒரு சின்ன ஏஇ பேக்கெட்டை ஒரு 600 ஒரு 500-600 சிறிய அளவிலான ரெக்ரூட்மெண்ட் இருந்திருக்குமே தவிர ஒரு பெரிய லெவல் ரெக்ரூட்மெண்ட் என்பது இல்லை. குறிப்பாக களப்பிரிவில் கள உதவியாளர், கம்பியாளர் பணியிடங்களில் ரெக்ரூட்மெண்ட் அறவே இல்லை. அதிமுக ஆட்சி காலத்தில் கேங்மேன் பணியாளர்கள் 10,000 பேர் எடுக்கப்பட்டது தவிர பெரிய இல்லை. ஆனால் இவர்கள் ஆட்சிக்கு திமுக ஆட்சி காலத்தில் லெஃப்ட் அவுட் கேங்மேன்கள் எடுக்கப்படுவார்கள் என்று சொன்னார்கள். கமிட்டி பரிந்துரை செய்தது. பல முறை அவர்கள் அமைச்சர் அறிவித்தார், ஆனால் அவர்கள் அதை செய்யலை. ஆனால் தற்பொழுது தமிழக அரசு ஒரு வெள்ளை அறிக்கையை வெளியிட்டிருக்கு. அந்த வெள்ளை அறிக்கையில் மின்சார வாரியத்தில் ஆட்கள் ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவது தொடர்பாக, பணி நியமனம் தொடர்பாக சில அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க. அதில் ஒரு 15,058 பணியிடங்கள் எடுக்கப்படும். இந்த நிதியாண்டில் 26, 27 என்ற நிதியாண்டில் ஒரு 15,058 பணி நியமனங்கள் எடுக்கப்படும். அதில் 12,500 கள உதவியாளர் மல்டிபர்பஸ், அப்புறம் ஏஇடிஏ டெஸ்டர் கெமிக்கல் அப்படின்ற பணிகள் எல்லாம் ஆல் டுகெதர் சேர்த்து 15,058. அது மட்டும் இல்லாது லெஃப்ட் அவுட் கேங்மேன் 5,000 எடுக்கப்படுவார்கள் என்று திமுக ஆட்சி செய்யாததை இவர்கள் செய்ய போகிறோம் என்று அந்த வெள்ளை அறிக்கையில் கொடுத்துருக்காங்க. இதுதான் முக்கியமான விஷயம். திமுக அந்த 5 ஆண்டுகள், சென்ற அரசு அந்த 5 ஆண்டுகளில் அவங்க அந்த பல்க் ரெக்ரூட்மெண்ட்டு போகலை. அப்போ இவர்கள் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு போகிறாங்க அப்படின்னா இதில் உள்ளே ஒரு விஷயம் அடங்கியிருக்கிறது. அதுதான் மின்சார வாரியம் ஒரு தனியார் மய பாதையை நோக்கி போகும், இந்த தேர்தலுக்கு பிறகு போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று நாம் கணித்திருந்த வேளையில் தற்பொழுது இன்னும் ஒரு குறைந்த காலகட்டத்திற்கு, இன்னும் ஒரு 4 ஆண்டுகளுக்கு 5 ஆண்டுகளுக்கு தனியார் மயம் இருக்காது என்பதை இந்த புதிய பணி நியமனங்கள் சொல்கிறது. அப்படி தனியாருக்கு போகும் என்று சொன்னால், இல்லை ஸ்மார்ட் மீட்டரை ஃபிக்ஸ் பண்ணுவோம், 3 கோடி ஸ்மார்ட் மீட்டரை ஃபிக்ஸ் பண்ணுவோம் என்று சொன்னால், ஸ்மார்ட் மீட்டரை பொருத்துவதே டோடெக்ஸ் மெத்தடில் தனியார் மயம் தான். டோடெக்ஸ் முறையில் ஸ்மார்ட் மீட்டர் எங்கெல்லாம் பொருத்தப்படுகிறதோ, பொருத்தப்படுகின்ற இடங்களில் 19 வகையான வேலைகளை அந்த ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தும் கம்பெனி செய்யும். நமக்கு ஒன்லி மெயின்டெனன்ஸ் தான், டிரான்ஸ்ஃபார்மர் மெயின்டெனன்ஸ் தான், வேறு எந்த வேலையும் கிடையாது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு தனியார் மயம் என்பது இப்பொழுது இருக்காது என்பது இந்த புதிய பணி நியமனங்களை எடுப்பதன் மூலமாக தெரிகிறது. ஸ்மார்ட் மீட்டர் அரசு அலுவலகத்தில் இருக்கக்கூடிய, கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய அந்த மீட்டர்களுக்கு தான் ஸ்மார்ட் மீட்டர். எஸ்டி கன்சியூமருக்கு மட்டும்தான் ஸ்மார்ட் மீட்டர், மற்ற யாருக்கும் பொருத்தப்பட மாட்டாது. இப்பொழுது பொறுத்துக்கின்ற ஐடியா எங்களது அரசுக்கு இல்லை என்று மின்துறை அமைச்சர் நிர்மல்குமார் சொல்லியிருக்கிறார். அப்படியானால் இன்னும் ஒரு 5 ஆண்டுகளுக்கு 4 ஆண்டுகளுக்கு தனியார் மயம் இல்லை என்று தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்குது. இதில் என்ன விஷயம்னா, ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தக்கூடாது, டோடெக்ஸ் மெத்தடில் பொருத்தக்கூடாது என்று மின்சார வாரியத்தில் இருக்கக்கூடிய நிறைய சங்கங்கள் இருக்குது. தொடர்ச்சியாக திமுக ஆட்சி காலத்தில் நாம் தான் கடுமையாக எதிர்த்து வந்தோம், களத்தில் இருந்து போராடினோம், தொடர்ச்சியாக அரசாங்கத்தை வற்புறுத்தினோம். நமது வற்புறுத்தல் என்பது சென்ற ஆட்சியிலும் இருந்தது, நிகழ்கால ஆட்சியிலும் நாம் இரண்டு முறை மின்துறை அமைச்சரை சந்தித்து பேசிய பொழுதும் வற்புறுத்தி இருக்கிறோம். மின்சார வாரிய லாபத்திற்கு வருவதற்கான பல்வேறு கட்ட ஆலோசனைகளையும் நாம் சொல்லியிருக்கிறோம். இப்பொழுது மின்சார வாரியத்தில் புதிய பணி நியமனங்கள் உள்ளே வந்ததன் காரணமாக அது என்ன சொல்கிறது என்று சொன்னால், ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு
தனியார் மய பாதையில் தமிழக அரசு செல்லாது, தாவேக அரசு செல்லாது என்று நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. 4 ஆண்டுகளுக்கு 5 ஆண்டுகளுக்கு பிறகு என்ன நடக்கும் என்பது நமக்கு தெரியாது. ஆக இப்பொழுது அமைந்திருக்கக்கூடிய இந்த அரசு ஸ்மார்ட் மீட்டரை பொருத்துவதில்லை, புதிய பயணி நியமங்களை எடுப்போம், ஆரம்பகட்ட பணியிடங்கள் நிரப்போம் என்று சொல்வதெல்லாம் தற்காலிகமாக அது தனியார் மயத்து போகாமல் இருக்கிறது, போக மாட்டோம் என்று சொல்வதாகவே நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இது மின்னூழியர் மத்தியமைப்பு சீட்டு சங்கத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. இது நம்ம வீடியோவில் சொல்லலைன்னா இது எதனால் நடந்தது என்று யாருக்குமே தெரியாது. இது எதனால் நடந்தது என்று யாருக்குமே தெரியாது. அது தானாகவே மந்திரத்தில் மாங்காய் காய்த்ததாக அவர்கள் நினைத்து கொண்டிருப்பார்கள். ஒருவேளை 4 ஆண்டுகளுக்கு பிறகு 5 ஆண்டுகளுக்கு பிறகு மின்வாரியம் தனியாருக்கு போகும் என்று சொன்னால், ஸ்மார்ட் மீட்டர் பொருத்துவார்கள் என்று சொன்னால், இதே மின்னூழியர் மத்தியமைப்பு அனைத்து சங்கங்களை இணைத்து போராடும், சங்கங்கள் வரவில்லை என்றாலும் தனித்து நின்று போராடும், மின் நுகர்வோரை பொதுமக்களை ஒன்று திரட்டி போராடும், ஸ்மார்ட் மீட்டரை பொருத்துகின்ற இடங்களில் ஸ்மார்ட் மீட்டரை எல்லாம் எடுத்து தரையில் போட்டு ஊபி மக்கள் உடைத்தது போல, பாண்டிச்சேரி மக்கள் உடைத்தது போல நாமும் அதை செய்வோம். ஏனென்றால் நாம் தனியார் மயத்தை எந்த காலத்திலும் ஆதரிக்க மாட்டோம். பொதுத்துறை மக்கள் துறையாக நீடிக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். அதன் அடிப்படையில் அந்த போராட்டம் தொடரும். அது யாராக இருந்தாலும் சரி, எந்த ஆட்சியாளராக இருந்தாலும் சரி, அந்த போராட்டத்தை தொடர்ந்து நடத்தும். அப்படித்தான் இந்த விஷயத்தை பார்க்க வேண்டியிருக்கு. இந்த தாவேக அரசு பற்றி பலர் பலவிதமான கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். உண்மையில் இவர்கள் யார் என்பது நமக்கு இதுவரையும் தெரியாது. இப்பொழுது அவர்கள் சொல்லுகின்ற ஒரு சில விஷயங்கள் ஏற்புடையதாக இருக்கிறது. போக போக அவர்கள் கூட அவர்களுடைய முன்னோர்கள் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. மாறலாம், கருத்து முரண்படலாம், சொன்ன வாக்குறுதியிலிருந்து பின்வாங்கலாம், மத்திய அரசு மிரட்டலுக்கும் பயப்படலாம், மத்திய அரசு சொன்னதை செய்யலாம், மத்திய அரசுடைய நிதி கோட்பாட்டுக்கு இணங்கி ஸ்மார்ட் மீட்டருக்கு மீண்டும் வரலாம். எது வேண்டுமானாலும் எதிர்காலத்தில் நடக்கலாம். இதுதான் நிச்சயம் என்று நாம் சொல்வதற்கில்லை. ஆனால் இப்பொழுது தற்காலிகமாக வந்திருக்கக்கூடிய இந்த அறிவிப்புகள் நாம் கடந்த காலத்தில் செய்த அந்த நிகழ்வுகள், இயக்கங்கள், போராட்டங்கள் காரணமாக நடந்திருக்கிறது. மின்னூழியர் மத்திய அமைப்பு தொடர்ந்து வாரிய தலைவரை, எப்பொழுதெல்லாம் எந்தெந்த தலைவர்கள்லாம் வாரியத்தில் வந்தார்களோ, எந்தெந்த மின்துறை அமைச்சர்கள்லாம் வந்தார்களோ, எந்தெந்த அரசு அமைந்திருக்கிறதோ அவர்களையெல்லாம் தொடர்ந்து பார்த்து பேசி பொதுத்துறையாக நீடிக்க வேண்டும் என்ற அந்த விஷயத்தை நாம் முன்கை எடுத்ததன் காரணமாகத்தான் இன்று இது நடந்திருக்கிறது. ஏன்னா திமுக ஆட்சி காலத்தை இவ்வளவு பல்க் ரெக்ரூட்மெண்ட் நடக்கல. அப்படின்னா திமுக ஆட்சி காலம் அவங்க 5 ஆண்டுகள் முடிந்த பிறகு மீண்டும் 2வது ரீஜியம் 2வது ஃபேஸ் வருவார்கள் என்று முழுமையாக நம்பணும். வந்த பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று அவர்கள் நினைத்திருக்கலாம். என்ன நினைத்தால் நமக்கு தெரியாது. அவங்க வரல. யாரும் எதிர்பாராத ஒரு புதிய அரசு வந்திருக்கிறது. புதிய அரசிடம் பொழுது சில அறிவிக்கைகள் வந்திருக்கிறது. அந்த அறிவிக்கைகள் தற்போதைக்கு சாதகமாக இருக்கிறது. அப்போ அது எல்லாம் ஒரு நாளிலோ ஒரு மாதத்திலோ நடந்தல்ல. நாம் கடந்த 5 ஆண்டுகளாக 10 ஆண்டுகளாக நாம் செய்த போராட்டங்களின் விளைவாகத்தான் இது நடந்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். 2020 டிசம்பர் மாதம் BP 82 எதிர்த்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை CET தலைமையில் அனைத்து தொழிற்சங்கங்கள் ஒன்றத்திற்கு JAC மூலமாக செய்த அந்த போராட்டம் தான் BP 82 ரத்து செய்ய வைத்தது. 5 துணை மின் நிலையங்களை அவுட்சோர்சிங் ரத்து செய்தது. அதன் காரணமாகத்தான் கேங்மேன் பணியாளர்கள் 2021 உள்ளே வந்தார்கள். 2த்துக்கும் ஒன்றோடு தொடர்பு இருக்கிறது. மந்திரத்தில் மாங்காய் காய்த்து கேங்மேன் பணியாளர்கள் உள்ளே வரல. அந்த போராட்டம் அடிப்படை. நாம் நீதிமன்றத்தில் வழக்கு தளர்த்திய 2வது அடிப்படை. நாம் அவர்களுக்காக குரல் கொடுத்தது 3வது. இப்படி பல விஷயங்கள் வச்சுங்களா. ஆக இதன் மூலமாக நாம் நமது தோழர்களுக்கு புரிய வைக்க வேண்டியது, தெரிய வைக்க வேண்டியது என்னென்னா, தொடர்ச்சியாக நாம் செய்த இயக்கங்கள், போராட்டங்கள் காரணமாகவே இப்பொழுது தனியார் மயம் தள்ளி போயிருக்கிறது. புதிய நியமனங்கள் நம்மால் வந்திருக்கிறது என்பதை நமது ஊழியர்களுக்கு, பணியாளர்களுக்கு, அதிகாரிகளுக்கு, பொறியாளருக்கு உறக்கச் சொல்ல வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு மீண்டும் வேறொரு காணிகள் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.